மக்களே ரொம்பவே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க 2020 22 மாதிரி ஆயிடுமோன்னு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே அந்த வருஷத்துலதான் குவாலிஃபை ஆகல பிளே ஆஃப்க்கு. பட் இருந்தாலும் ஆல்வேஸ் சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான். எனக்கும் ஹார்ட்கோர் தோனி ஃபேன் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 2007 இருந்து சிஎஸ்கேவை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆப்வியஸா சிஎஸ்கேவோட கடைசி டைம்ல இருக்காரு தோனி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்னதான் இருந்தாலுமே. ஒரு தோனியோட பிரைம் பீரியடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007 இருந்து 2013 வரையும். அந்த டைம்ல போயிட்டு நீங்க தோனியோட பிரைம் பீரியடை பார்க்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் தோனி கிட்டத்தட்ட எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுமா? பயங்கரமான செய்கலாம் அந்த டைம்ல தான் செஞ்சிருக்காரு. தோனியோட ஃபேனா ஆப்வியஸா நான் இம்ப்ரெஸ் ஆனது நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே அவரோட ஸ்டம்பிங்கை பார்த்துருக்கலாம், எல்லாருமே அவரோட பேட்டிங்கை பார்த்துருக்கலாம். ஆனா கடைசி பேட்ஸ்மேனை வச்சு கூட தோனி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு ட்ரை சீரீஸ் ஸ்ரீலங்கா கூட நின்று அந்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட கொண்டு போய் நிறுத்தினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. எல்லாருக்குமே தோனியை பத்தி பேசும்போது 2011 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் 6 தான் ஞாபகம் வரும். பட் எனக்கு தோனி பஞ்சாப் கூட ஒரு குவாலிஃபைட்ல சிஎஸ்கேவும் பஞ்சாப் அடிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும்னு இருக்கும். 2010 நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல இர்ஃபான் பதான் ஓவர 6 அடித்து தர்மசாலா ஸ்டேடியத்தை விட்டு வெளில எடுப்பாரு. 6 அடிச்சுட்டு மூஞ்சில ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு வருவாரு. அவ்வளவு அக்ரெசிவான தோனியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. பட் இருந்தாலும் தோனி தான். தோனி இப்ப இருக்கிற டைம் 43 வயசு ஆயிடுச்சு. அவர் கிரிக்கெட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியா விளையாடுறாரு. அவரை நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவரோட பிரசன்ஸ் என்னன்னா சிஎஸ்கே டீம்ல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கீப்பிங் பின்னாடி நின்று ஒரு ஹார்ட் கோர் கீப்பரா மட்டும்தான் ஆடுறாரு. ஃபுல்லா ஒரு பேட்ஸ்மேனா கூட அவர் ஆடுறது இல்லை. ஒரு என்ன சொல்றது, ஒரு 8 பால் 10 பால்ஸ் இல்ல ஒரு 10 to 20 பால்ஸ் அவரு மேக்ஸ் டு மேக்ஸ் அந்த 20 பால்ஸ்ல அவரால் ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிப்பாரு. அதுதான் அவர் யோசிக்கிற ஒரு விஷயமே. அந்த ஒரு 10 பால்ஸ்ல ஒரு 2 6 ஒரு 4ன்னு வரும்போது டீமுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும், ஒரு ஜம்ப் கிடைக்கும். அதுதான் தோனியோட ரோலாவே இருக்கு. பட் நம்ம எல்லாருமே டிபெண்ட்ஸ் ஆன் தோனியை மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா சிஎஸ்கேல பெரிய மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல திரிபாட்டில இருந்து மிடில் ஆர்டர்ல எல்லாருமே வீக்கா தான் இருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கேல நடந்த 3 மேட்ச்ல யாரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரம், ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான். அவங்கள தாண்டி நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பவுலிங்ல நூர் அகமது, கலீல் அகமது, அதுக்கப்புறம் ஜடேஜா. இவங்க 5 பேரை தாண்டி தோனி ஒரு ஆளு. ஆஷன்னாவே இன்னும் அவர் பொட்டன்சியலுக்கு இன்னும் பவுலிங் போடலையோன்னு எனக்கு தோணுது. கம்போஜ்லாம் இருக்காரு. கம்போஜ்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். மேபி டிசி மேட்ச் எப்படி போகும்னு தெரியல. புதுசா ஒரு 11 ரெடி பண்ணி சிஎஸ்கே வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த 11 இருந்தா எனக்கு நல்லாவே இருக்கும். ஏன் கான்வேயும் ருத்ராஜும் ஓப்பனிங் சரி, ருத்ராஜ் ஒன்டவுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா இந்தியாவோட ஸ்லாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட ஒரே அடிபடி சண்டியா இருக்கு. சஞ்சு சம்சன் இருக்காரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, கில் இருக்காரு. கிட்டத்தட்ட அடுத்துன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, அந்த ஒன்டன் ஸ்லாட்டே மேபி இருக்கலாம். ஏன் ஜெய்ஸ்வால் இருக்காரு ஓப்பனிங்க்கு. அந்த ஒன்டன் ஸ்லாட் வேணா கொஞ்சம் ஃப்ரீயா பிளெக்சிபிளா இருக்கலாம். அதுக்கு நீங்க ருத்ராஜ் ட்ரை பண்றாருன்னே வச்சுக்கலாம். ஓகே, ருத்ராஜ் ஒன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஏன் நம்ம ஓப்பனிங்க்கு ரச்சினையும் கான்வேவும் ஓப்பனிங்க்கு ட்ரை பண்ணக்கூடாது? இதெல்லாம் நம்மளோட ஒப்பீனியன் தான். பட் ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்னைக்குமே ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஒரு ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயரை ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன் ரஹானேக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ராபின் உத்தப்பாக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். பட் இன்னுமே அந்த சிஎஸ்கேல ரைனா போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் பட் நம்ம என்னதான் பேசினாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷனோட தான் இருப்பாங்க. அதை எங்கேயுமே மாற்ற மாட்டாங்க. பட் அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஆஸ் அ ஃபேனா அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே சப்போர்ட்டரா நாங்க இருப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமா ஆகாதா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. பட் நாளைக்கு டிசி மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாப் டூ பிளேஸே சீக்கிரமா அவுட் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவரு சேப்பாக் பிச்சை பத்தி நல்லாவே தெரியும். ஆப்வியஸா சிஎஸ்கேக்காக அவர் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நாளைக்கு சிஎஸ்கே பிச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஆப்வியஸா சிஎஸ்கே ஃபேனா சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நினைக்கணும் நம்ம. நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜெயிக்குமா தோக்குமா? உங்களோட கமெண்ட் பண்ணுங்க.